ஓம் சாந்தி 24/1/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு பாபாவின் டைரக்ஷன் படி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பாவார். பாபாவின் டைரக்ஷன் என்னவென்றால், போகும் போதும் வரும்போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். கேள்வி: யார் நல்ல குணமுடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் முட்களை மலர்களாக்கும் சேவையை நன்றாக செய்வார்கள். யாரையும் முள் போல் குத்த மாட்டார்கள். ஒருபோதும் தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். துக்கம் கொடுப்பது கூட முள் போல் குத்துவதாகும். முரளியின் பாடல். இந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள், வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். வரிசை கிரமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலர் இரண்டாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலரோ மூன்றாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுல கூட ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படின்னு இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆகையால தான் நம்பர் வைஸ், வரிசை கிரமம் அப்படின்னு சொல்றார். அப்போ இதுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் வர்றதுக்கு காரணம் புத்தி தான். புத்தியும் கூட ஒவ்வொருவருக்கும் அவரவருடையதாக இருக்கிறது. அதாவது அவங்கவுங்களுடைய புத்திக்கு ஏற்ப புரிஞ்சுப்பாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்களோ அதற்கேற்ப தாரணை செய்வாங்க. ஆகையால எல்லாவற்றிற்கும் ஆதாரம் புத்தி தான். நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருக்கும் அவரவருடையதாக இருக்கிறது. எப்போதும் சிவபாபா தான் இவர் மூலம் டைரக்ஷன் கொடுக்கிறார் என்று இப்படியே புரிந்து கொள்ளுங்கள் என்பதை பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அரைக்கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள். இப்போது நாம் ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் படகு கரை சேர முடியும் என்ற நிச்சயம் வையுங்கள். ஒருவேளை ஈஸ்வரனுடைய டைரக்ஷன் என்று புரிந்து கொள்ளாமல் மனிதனுடைய டைரக்ஷன் என்று நினைத்தீர்கள் என்றால் குழம்பி விடுவீர்கள். என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் அதற்கு பொறுப்பாகிறேன் அல்லவா என்று பாபா கூறுகிறார். இவர் மூலம், அதாவது பிரம்மா மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய செயல்களுக்கு நான் தான் பொறுப்பு. அதை நான் சரி செய்வேன். நீங்கள் என்னுடைய டைரக்ஷன் படி மட்டும் நடந்து செல்லுங்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் பிரம்மா மூலமாக தான் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆகையால நீங்க பிரம்மா சொல்லும் போது இந்த பிரம்மா சொல்றார் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரம்மா மூலமாக சிவபாபா சொல்றார் அப்படின்னே நினைச்சுக்கோங்க. அவர் மூலமாக என்ன டைரக்ஷன் கிடைச்சாலும் அதுக்கு பொறுப்பு நான் தான். நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்னுடைய டைரக்ஷன் படி நடந்து கொண்டே செல்லுங்க அப்படின்றார். யார் நல்ல விதத்தில் நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய டைரக்ஷன் என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது. நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் ஞானம் வந்தவுடனே தேக அபிமானம் வந்து விடுகிறது. யோகா மிகவும் குறைவாக இருக்கிறது. பாபா, நாங்கள் யோகத்தில் மிகவும் நன்றாக மூழ்கி இருக்கிறோம் என்று யாராவது சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையையும் பார்க்கிறார். பாபாவை நினைவு செய்பவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். நினைவு செய்வதில்லை. ஆகையால்தான் தலைகீழான காரியம் நடக்கிறது. அடுத்தது பாபா கண்காட்சிகள்ல புரிய வைக்கணும்னா எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். சிவ்பாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்களின் தந்தை மற்றும் அனைத்து மனிதர்களுடைய தந்தை. இது புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல பாயிண்டாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் முழுமையாக புரிய வைப்பதில்லை, மறந்து விடுகிறார்கள். ஞானத்தின் கர்வம் ஏறிவிடுகிறது. பாப் தாதாவையே மிஞ்சிவிட்டோம் என்பது போல் இருப்பார்கள். எனவே பிரம்மா பாபா, என்னுடைய வார்த்தைகளை வேண்டுமானால் கேட்காமல் இருங்கள், ஆனால் எப்போதுமே சிவ் பாபா புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழிப்படி செல்லுங்கள் என்று கூறுகிறார். எப்போது முழுமையாக யோகா இருக்குமோ அப்போதுதான் விகர்மம் விநாசமாகும். உலகத்திற்கு எஜமானனாக ஆகுவது என்பது சித்தி வீட்டிற்கு செல்வது போலா என்ன? மாயை ஒரேயடியாக மூக்கை பிடித்து சாக்கடையில் விழவைத்து விடுகிறது என்பதை பாபா பார்க்கிறார். பாபாவின் நினைவில் மிகுந்த குஷியில் மலர்ந்து இருக்க வேண்டும். குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. அதை மறந்து விடுவதினால் குஷியின் பாதரசம் ஏறுவதில்லை. போகும் போதும் வரும் போதும் பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை எப்படி இறங்கும்? அரைக்கல்பத்தின் சுமை இருக்கிறது. இதில்தான் அதிக உழைப்பு இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நாம் சிவ் பாபாவினுடையவர்கள் தானே என்று அப்படியே இருந்துவிடக் கூடாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நாமோ பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது நாம இப்ப சிவபாபாவினுடைய குழந்தைகள் தானே, நமக்கு பாபா நினைவு தவிர வேற என்ன இருக்க போகுது? 24 மணி நேரம் நாங்க பாபாவை நினைச்சிட்டே இருக்கிறோம், பாபா நினைவு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒருவேளை நினைவு செய்கிறார்கள் என்றால் முதல் நம்பரில் செல்ல வேண்டும் அல்லவா? யாருக்காவது புரிய வைப்பதற்கும் கூட மிகவும் நல்ல புத்தி வேண்டும். இந்த ஞானம் மிகவும் அதிசயமானதாக இருக்கிறது. யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறதோ, யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அது பார்த்தாலே தெரிந்து விடுகிறது. ஒவ்வொருவருடைய நடத்தையையும் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பாபா எவ்வளவு சாதாரண ரீதியில் யார் யாரிடமெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது, பராமரிக்க வேண்டி இருக்கிறது. பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். பாபா சொல்லும் விஷயங்கள் மிகச் சரியானதாக தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். இருந்தாலும் ஏன் பெரிய பெரிய முட்களாக ஆகிவிடுகிறார்கள்? ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதினால் முட்களாக ஆகிவிடுகிறார்கள். பழக்கத்தை விடுவதே இல்லை. அதாவது பாபா எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, யஜ்யத்திற்கு பொறுப்பு யாரு? பிரம்மா பாபா ஒரு பிரஜாபிதா இல்லையா? அப்போ பிரம்மா பாபா எவ்வளோ உயர்ந்த அத்தாரிட்டி. ஒவ்வொரு விஷயத்திலையும் வியாபாரம் எடுத்துக்கோங்க, ராயலான பழக்கங்கள் எடுத்துக்கோங்க, பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க, புரிதல் எடுத்துக்கோங்க, மெச்சூரிட்டி எடுத்துக்கோங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, நினைவு எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் எவ்வளோ உயர்ந்த அத்தாரிட்டியாக இருந்தார். ஆனாலும் குழந்தைகள் எல்லாருமே ஒரே மாதிரியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நான் எவ்வளோ சாதாரண ரீதியாக எல்லார்கிட்டையும் பேசுற, பராமரிக்கிற, ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை, சொல்லும் போது கேட்குறாங்க,
பாபா சொல்றது சரியாக தான் இருக்கு அப்படின்னும் உணர்றாங்க. ஆனாலும் பெரிய பெரிய முள்ளாகவே மாறிடுறாங்க. அப்படின்னா மற்றவங்களுக்கு துக்கம் குடுத்துட்டே இருக்கிறாங்களே அப்படின்றாரு. ஏன்னா அந்த பழக்கத்தை, அதாவது அந்த துக்கம் குடுக்கக்கூடிய பழக்கத்தை விடவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ புரிய வச்சாலும் முள்ளாகவே இருக்காங்களே அப்படின்றாரு. இப்போது தோட்டத்திற்கு சொந்தக்காரரான பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகிறார். முட்களை மலர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலையே இதுதான். யார் சுயம் முள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி மலர்களை உருவாக்குவார்கள்? இரவு வகுப்பு 18/3/1968. உண்மையில் நீங்கள் சாஸ்திரங்கள் மீது வாத விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மூல விஷயம் நினைவு மற்றும் சிருஷ்டியின் முதலிடை கடையை புரிந்து கொள்வதுதான். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும். ஞானம் இருப்பதே ஒரு தந்தையிடம். தந்தை மூலம்தான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர். ஆகையால் கோடியில் சிலர்தான் வெளிப்படுகிறார்கள். அதாவது சிவபாபா ரொம்ப அன்காமன், சாதாரணமானவர் இல்லை. ஆகையால எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால கோடியில சில பேர் தான் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய குழந்தைகளாக ஆகிறாங்க அப்படின்றார். அடுத்தது பாபா, அம்மனுக்கு எவ்வளவு திருவிழாக்கள் நடக்கிறது, பூஜை நடக்கிறது. ஏனென்றால் இந்த குழந்தை அதிகமாக சேவை செய்திருக்கிறது. மம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. மம்மா எத்தனை பேருக்கு கற்பித்தாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்பிக்க முடியாது. மம்மாவிற்கு மகிமை அதிகமாக இருக்கிறது. பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கிறது. உங்களுக்கு தந்தையின் வீட்டை பற்றியும் தெரிய வந்திருக்கிறது. தந்தை மீதும் அன்பு இருக்கிறது, வீட்டின் மீதும் அன்பு இருக்கிறது. அனைவரும் வீட்டிற்கு செல்லதான் வேண்டும். குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள்? நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை. ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்களா என்று பாபா கேட்கிறார். இல்லையென்றால் மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இது எல்லையற்ற நஷ்டமாகும். தந்தையின் கையை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அல்லவா? நல்லது. குட் நைட். ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு பாபாவின் நினைவின் மூலம் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும். போகும் போதும் வரும் போதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய டைரக்ஷன் படி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். தங்களுடைய கர்வத்தை காட்டக்கூடாது. அதாவது தேக அபிமானத்தின் போதையை காட்டக்கூடாது. எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. குழப்பமடையக்கூடாது. வரதானம், சாதாரண செயல்கள் செய்து கொண்டே உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுங்கள். பாபா சாதாரண உடலில் வருகிறார். நீங்கள் பேசுவது போல்தான் பேசுகிறார். அப்படிதான் நடந்து கொள்கிறார். ஆக செயல்கள் சாதாரணமாக இருந்தாலும் மனநிலை உயர்ந்ததாக இருக்கிறது.
அதேபோல் குழந்தைகளின் மனநிலையும் சதா உயர்ந்ததாக இருக்க வேண்டும். டபுள் லைட் ஆகி உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியத்தையும் செய்யுங்கள். நான் அவதரித்து, அதாவது அவதாரமாகி உயர்ந்த செயல் செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்ற இந்த நினைவு சதா இருக்க வேண்டும். அப்போது சாதாரண செயல் அலௌகீக செயலாக மாறிவிடும். ஸ்லோகன்: ஆன்மீக பார்வை மற்றும் உள்ளுணர்வின் பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும். இன்றைய அவ்வியக்த சமிகை: எந்த அளவிற்கு தன்னை மனசா சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு மாயா ஜீத் ஆகி விடுவீர்கள். அதாவது மாயை வென்றவர்களாக ஆகி விடுவீர்கள். தன்னை மட்டும் உணர்ச்சி மிக்கவராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனால் மற்றவர்களையும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகா இரண்டினுடைய சமநிலை இருக்க வேண்டும். நன்மை செய்பவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுங்கள். அதாவது நீங்க உங்களுடைய உணர்வுகளை மாற்றிக்கொண்டு, அதாவது உணர்வு பூர்வமாக பாபாவை நினைச்சா மட்டும் போதாது. உங்களுடைய உணர்வுகள், அதாவது சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் உணர்வுகள் மற்றவங்களையும் மாற்றணும். இப்போ அந்த சேவை நீங்க செய்யுங்க அப்படின்றார். அதற்கு உணர்வுகள் மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகா இரண்டும் சமநிலையில இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய அடிப்படையில உணர்வுகள் இருக்கணும். அதே நேரத்துல விடுபட்ட அன்பு, பற்றற்ற அன்பு, இது ரெண்டுமே சமநிலையில இருந்ததுன்னா நீங்க எல்லையற்ற சேவாதாரி ஆகலாம். உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆக முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர்
ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோ ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போ இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போ சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்